ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு தி டப் தமிழா. இந்த வீடியோ ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப் 5 மணி ரிலேட்டட் அண்ட் மணி மேக்கிங் மோட்டிவேஷன் மூவிஸ் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற 5 படத்தினுடைய லிங்க்ஸையும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து கொடுத்திருக்கேன். நீங்க இன்னும் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை இன்னும் யாராவது ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா வீடியோக்கு மேல உள்ள ஃபாலோ பட்டனை பிரஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபாலோ பண்ண கையோட ஒரு பெல் ஐக்கன் கிரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் வீடியோஸ்ன்றதை கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மூவி 2016 ஒரு பயோகிராபிக்கல் மூவியா ரிலீஸ் ஆன த ஃபவுண்டர். இந்த உலகத்திலேயே ஒன் ஆஃப் த மோஸ்டஸ்ட் பாப்புலர் ஃபுட் கம்பெனிஸ்ல மெக்டொனால்ட்ஸும் ஒன்னு. இந்த மெக்டொனால்ட்ஸ் ராஜ்யத்தை உருவாக்க ஹீரோ எவ்வளவு கஷ்டப்பட்டார்ன்றதையும், நீங்க ஒவ்வொரு தடவையும் தோல்வி அடையும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்னன்றதையும் இந்த படத்துல ரொம்ப அழகாவே வந்து சொல்லியிருப்பாங்க. படத்தினுடைய ஸ்டோரி என்னன்னா, மெக் அண்ட் டிக்னு 2 அண்ணன் தம்பிங்க ஒரு ஹாம்பர்கர் கடையை ஓபன் பண்றாங்க. அதுக்கு மெக்டொனால்ட்ஸ்னு பேரும் வைக்கிறாங்க. ஒரு நாள் இந்த கடைக்கு மில்க் ஷேக் பண்ற மிஷினை விற்கிறதுக்காக ஹீரோ வராரு. அப்போ கடையில உள்ள மக்கள் கூட்டத்தையும் அவங்களுடைய சர்வீஸையும் பார்த்து ஹீரோ ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிடுறாரு. உடனே அந்த கடையில ஒரு ஏஜென்ட் பார்ட்னரா ஜாயின் பண்றாரு. அமெரிக்கா முழுக்க ஒவ்வொரு ஊர்லயும் அவங்களுடைய பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த மெக் அண்ட் டிக்ன்ற 2 பேர்கிட்ட இருந்தும் அந்த மெக்டொனால்ட்ஸ் கம்பெனி மொத்தத்தையும் ஹீரோ தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அமெரிக்காவில இருந்து உலகம் முழுக்க அந்த கம்பெனியை எப்படி பரப்புறாரு, அதுக்காக ஹீரோ எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்றதான் படத்தினுடைய மீதி கதை. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மோட்டிவேஷன் மூவி. சோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம ஒரு தடவை பாத்துடுங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்டா பார்க்க போற மூவி 2002 ஒரு ஆக்ஷன் டிராமா மூவியா ரிலீஸ் ஆன கேட்ச் மீ இஃப் யூ கேன். பணம் சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல, அதுக்கு பதிலா உங்களுடைய மூளையை பயன்படுத்தினாலே மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் மேக் பண்ணலாம்னு இந்த படத்தை பாத்தீங்கன்னா நீங்க வந்து புரிஞ்சுப்பீங்க. படத்தினுடைய ஸ்டோரி என்னன்னா, ஹீரோவான டிகாப்ரியோ ஒரு டூப்ளிகேட் செக் மூலமா பல நாடுகள் இருக்கிற பேங்க்ஸை ஏமாத்தி நிறைய பணத்தை கொள்ளடிக்கிறாரு. செக் மோசடி மட்டும் இல்லாம டாக்டர், வக்கீல், பைலட்னு இப்படி எக்கச்சக்க வேஷம் போட்டு எல்லாரையும் ஏமாத்தி நிறைய மணி மேக் பண்றாரு. இவரை பிடிக்கிறதுக்காக FBI ஏஜென்டா ஹாலிவுட்டோட லெஜெண்டரி ஆக்டரான டாம் ஹாங்க்ஸ் வராரு. டாம் ஹாங்க்ஸ் இவரை பிடிக்க போற ஒவ்வொரு தடவையும் அவருடைய கண்ணுல மண்ணத்தை விட்டு ஈஸியா எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருப்பாரு. டாம் ஹாங்க்ஸும் ஹீரோவை விடாம துரத்துறாரு. கடைசியா ஹீரோ அவர்கிட்ட மாட்டினாரா இல்லையா, சோ அவர் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அவர் என்ன பண்ணார் அப்படின்றதான் படத்தினுடைய மீதி கதை. தரமான ஒரு மாஸ்டர் பீஸ் மூவி. சோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற மூவி 2013 ஒரு காமெடி கிரைம் மூவியா ரிலீஸ் ஆன த வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட். இந்த படத்திலும் டிகாப்ரியோ தான் ஹீரோவா பண்ணிருப்பாரு. படத்தினுடைய கதை என்னன்னா, வால் ஸ்ட்ரீட்ன்ற ஒரு இடத்துக்கு ஸ்டாக் புரோக்கரா வேலையில ஜாயின் பண்றதுக்காக ஹீரோ கிளம்பி போவாரு. அப்போ அந்த கம்பெனில மார்க்கானன்ற ஒருத்தரை ஹீரோ மீட் பண்றாரு. அவரு ஹீரோ கிட்ட பணம்னா என்ன, பணத்தை வச்சு இதை செய்யலாம் அதை செய்யலாம், இந்த உலகத்துல எல்லாமே பணம் தான்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லுவாரு. அதை தன்னுடைய மனசுல ஆழமா பதிவு வச்ச ஹீரோ அதே கம்பெனில ஜாயின் பண்ணி ஒர்க் ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த கம்பெனி லாஸ் ஆக ஹீரோ வேலை இல்லாம திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. மறுபடியும் வேற ஒரு இடத்துக்கு அதே ஸ்டாக் புரோக்கர் வேலைக்கு கிளம்பி போறாரு. அங்க நிறைய பணத்தையும் சம்பாதிக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் கூட இன்னும் கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. அந்த கம்பெனி பெரிய லெவல்ல வளர இவரும் பெரிய கோடீஸ்வரன் ஆகிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம வந்து பாத்துருங்க. ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ் மூவி. சோ கண்டிப்பா பாக்கலன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபோர்த் பார்க்க போற படம் 2010 ஒரு டிராமா மூவியா ரிலீஸ் ஆன த சோஷியல் நெட்வொர்க். படத்தினுடைய கதை என்னன்னா, இந்த உலகத்திலேயே எங்கஸ்ட் பில்லியனர்னா அது ஃபேஸ்புக் உடைய ஓனரான மார்க் சக்கர்பர்க் தான். மார்க் சக்கர்பர்க் ஃபேஸ்புக் உருவாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, ஃபேஸ்புக் எப்படி வந்துச்சு, அது உருவாக காரணமா இருந்தது என்ன, அதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணா, அந்த ஃபேஸ்புக்கால வந்த பிரச்சனை என்னென்ன, அது எல்லாத்தையும் மார்க் சக்கர்பர்க் எப்படி சமாளிச்சாரு, ஃபேஸ்புக்கால எவ்வளவு லாபம் அடைஞ்சாரு அப்படின்றதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. தரமான ஒன் ஆஃப் த பெஸ்ட் மோட்டிவேஷன் மூவி. ஸோ யங்ஸ்டர்ஸ், பிசினஸ் மேன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மோட்டிவேஷன் மூவி. ஸோ பார்க்கலனா கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போற படம் 2006 ரிலீஸ் ஆன த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். படத்தினுடைய கதை என்னன்னா, ஹீரோ ஒரு மிடில் கிளாஸ் மேன். அவரு தான் ஃபேமிலியோட ஒரு வாடகை வீட்டுல தான் குடியிருப்பாரு. ஒரு நாள் தான் கையில இருந்த எல்லா காசையும் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய மெடிக்கல் ஸ்கேனிங் மிஷினை வாங்கி தன்னுடைய வீட்டுல வைக்கிறாரு. அந்த மிஷின்ஸ் எல்லாத்தையும் வித்து ஒரு பெரிய பணக்காரன் ஆகிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அவரு நினைச்சது எதுவுமே வந்து நடக்காது. அவரால் ஒரு நாளைக்கு ஒரு மிஷினை வைக்கிறதுக்கே ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். வருமானம் இல்லாததுனால அவரோட மனைவி அவரை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டு வாடகை தராதனால வீட்டையும் காலி பண்ண சொல்லிடுறாங்க. தங்கறதுக்கு இடம் இல்லாம, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லாம அவரும் அவருடைய பையனும் அன்னைய பொழுத ஒரு ரயில்வே ஸ்டேஷனுடைய பாத்ரூம்ல தான் ஓட்டுவாங்க. இந்த சீன் படத்தினுடைய ஒரு மெல்டிங் பாயிண்ட்னே சொல்லலாம். இந்த கஷ்டத்துல இருந்து ஹீரோ எப்படி எல்லாம் மீண்டு வராரு, அதுக்காக அவர் எப்படி எல்லாம் பணத்தை சம்பாதிக்கிறாரு அப்படின்றதா இந்த படத்தினுடைய மீதி கதை. யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு பிகஸ்ட் மோட்டிவேஷன் மூவியா இருக்கும். சோ பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாம இந்த படத்தையும் பாத்துருங்க. இன்னைக்கு பார்த்த 5 படங்களுமே தரமான ஒன் ஆஃப் த மஸ்ட் வாட்ச் மூவிஸ். சோ நீங்க இன்னும் இந்த படத்தை எல்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து ஒரே ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். அண்ட் அதுதான் நீங்க எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட். சோ லைக் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம வந்து லைக் பண்ணிடுங்க.
அது மட்டும் இல்லாத இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் அடுத்து என்ன மூவிஸ் போட நடத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஒரு பெல் ஐக்கன் கிரியேட் ஆகும். அதை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஆன் டைம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். பர்சனலா என்ன கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய Facebook பேஜ்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அங்கேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். டாடா.